ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. பிரார்த்த சங்கத்திலே நம்ம இதில் 8 பகுதி பார்த்துருக்கோம். இன்னைக்கு 9வது பகுதி. இது ரொம்ப முக்கியமான பகுதியாக நான் கருதுகிறேன். அண்டஸ்தித அனந்த ரூபாவயவ குணக்கிரியா ஜாத்திய வஸ்தா விசிஷ்ட ரமாயுக்த க்ஷீராப்தி சேஷசாயி ஸ்ரீ பத்மநாபாத்மக அண்டாத் பகிரவியக்த சுத்த சிருஷ்டித்வேன அபிமத ஸ்ரீ சதுர்முக்கிய பிராணோபாசத் வாத்தியநேக பிரயோஜனக அனந்தானந்த ரூப மூலபூத ததா அசேஷ ஜகத் பாலன பிரயோஜனக சாந்திபதி அனிருத்த மூலபூத ததா அசேஷ ஜகத் சிருஷ்டி பிரயோஜனக கிருதிவிதி பிரத்யும்ன மூலபூத ததா அசேஷ ஜகத் சம்ஹார பிரயோஜனக ஜயாவதி சங்கர்ஷ்ண மூலபூத ததா ஸ்வத்ஸ சமக்கர யோகிதாபிக பரமானுகிரகசீல பகவத்பிரேத ஸ்ரீ சதுர்முக சத்குருபதிஷ்ட ஸ்வஸ்ஸ யோக்ய பகவத்ரூப குணோபாசனா சஜ்ஞாத ஸ்வஸ்ஸ யோக்ய பகவத்ரூப விசேஷ தர்சன போகாபியாம் வினிஷ்டா அனிஷ சஞ்சித பிராரப்த லட்சண அசேஷ கர்மனாம். இதுவரையிலும் பார்க்கலாம். அண்டஸ்தித அனந்த ரூபாயவ பகவான் சிருஷ்டி காலத்துக்கு அப்புறம் சிருஷ்டியும் போதே அனந்த கல்யாண ரூபங்கள், ஒரு ரூபம் 2 ரூபம் இல்லை, நிறைய ரூபங்களை எடுத்திருக்கிறார். அதுக்கு இதை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு சிருஷ்டிக்கு முன்னாலே, சிருஷ்டிக்கு பின்னாலேன்னு. இப்ப சிருஷ்டிக்கு அப்புறமா எடுத்த உடனே சிருஷ்டி ஆரம்பித்த உடனேயே பகவான் அனந்த கல்யாண ரூபங்கள், பல்வேறு குணங்களுடைய பல்வேறு ரூபங்களை அவர் சிருஷ்டி பண்ணிட்டார். ஜாத்திய வஸ்தாவசிஷ்ட ரமாயுக்த க்ஷீராப்தி சேஷாயி, இது எல்லாத்திலையும் எல்லா ரூபங்களையும் அவர் லட்சுமி தேவியோடைய கூடவே இருக்கிறார். அந்த லட்சுமி தேவி இல்லாமல் அவருடைய ரூபங்கள் எதுவுமே கிடையாது. ரூபங்கள் பல்வேறு ரூபங்கள் இருந்தாலும் அந்த ரூபங்களிலே உயர்ந்தது தாழ்ந்தது என்பது கிடையாது. எல்லா ரூபமும் சமானமான வேல்யூ இருக்கக்கூடியதுதான். ஆனால் எதுக்கு அப்படி ரூபங்கள் இருக்குன்னா, பல்வேறு வேலைகள் செய்வதற்காக, ஃபங்க்ஷனல் பர்பஸுக்காக பல ரூபங்களை பகவான் எடுத்துக்கிறார். ஆனால் அவர் எப்படி இருக்காருன்னா, பார்க்கடலே லட்சுமி தேவியோட பள்ளி கொண்டிருக்கிறார். எப்படி பத்மநாபராக ஆதிசேஷன் படுக்கையா இருக்க பார்க்கடலின் மேல் பகவான் பள்ளி கொண்டு சயன ரூபத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். அதுதான் பத்மநாபாத்ம. அண்டாத் பைரவி யுக்த சுத்த சிருஷ்டித்வேன அபிமத ஸ்ரீ சதுர்முக்கிய பிராணோபாச வாஜ்யநேக. இதுல முதல்ல சொன்னது, இப்ப சொன்னது சிருஷ்டி ஆரம்பிச்ச பிறகு. சிருஷ்டிக்கு முன்னாலே பிரம்மாண்டம் உலகமே தோன்றவில்லை. ஊழிக்காலம் எதுவுமே தோன்றலை, எதுவுமே இல்லை. முன்னால சொன்னாரு, மலைகள் இல்லை, நதிகள் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, எல்லாமே ஷீட் ஆஃப் வாட்டர். ஷீட் ஆஃப் வாட்டர் நம்ம மாதிரி தண்ணி இல்லை. மகாலட்சுமி நீரின் ரூபத்திலே இருக்கிறார். வடபத்திர சாயி, அதாவது ஆளிலை மேலே அதுவும் லட்சுமியே இருக்கா. அது மேல பகவான் சின்ன குழந்தையாக இருந்தோட்டு கட்டவரில் வாயில வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கிறார். அப்ப என்ன மாதிரி அண்டஸ்தித அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாலே, அதுக்கு முன்னாலே அவர் என்ன எடுத்தார்? அதான் சுத்த சிருஷ்டின்னு சொல்றாங்க. 4 ரூபங்கள் எடுத்ததா சொல்றாங்க. அனிருத்த, பிரத்யும்ன, சங்கர்ஷ்ண, வாசுதேவா என்ற 4 ரூபங்கள். இந்த 4 ரூபங்களும் சாட்சாத் நாராயண ரூபங்கள் தான். இந்த ரூபங்களை பிரம்மதேவரும் முக்கிய பிராண தேவரும் சதா தியானம் செய்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 4 ரூபங்கள்ல பாத்தீங்கன்னா, உண்மையால பாத்தீங்கன்னா முதல்ல வாசுதேவ ரூபம் தான். அப்புறம் அனிருத்த, பிரத்யும்ன, சங்கர்ஷ்ணா வந்தது. ஆனா சொல்லும் போது ரிவர்ஸ்ல சொல்றாங்க. அனிருத்த, பிரத்யும்ன, சங்கர்ஷ்ணா, வாசுதேவன் சொல்றாங்க. அதுல என்னென்ன ரூபங்கள்ல என்னென்ன வேலைகள்னு சொல்றாங்க. முதல்ல அனிருத்த ரூபம் அனந்த் ஜெகத் சிருஷ்டி பிரதிபதி பிரத்யும்ன ஜெகத் சம்ஹாரம் பண்றதுக்கு, ஜெகத் பாலனம், ஜெகத் சம்ஹாரம், அதாவது காத்தல், பகவான் குழந்தை எல்லா உயிரினங்களை காப்பாற்றுதல், உலகத்தை காப்பாற்றுவதற்காக அவர் என்ன இருக்குன்னா அனிருத்த ரூபத்திலே இருக்கிறார். அப்ப மகாலட்சுமி சாந்தி என்கிற பெயரிலே அவருடைய இருக்கிறார். அடுத்தாப்புல சிருஷ்டி பண்ணும் போது அவர் பிரத்யும்ன ரூபத்திலே இருக்கிறார். அப்ப அவர் கூட இருக்க லட்சுமி தேவி கிருதி என்று பெயர், லட்சுமியோட பெயர். அப்புறம் சம்ஹாரத்துல வரும்போது ஜெகத் சம்ஹார பிரயோஜனக ஜயாவு சங்கர்ஷ்ண மூலபூத, சங்கர்ஷ்ண ரூபத்திலே அவர் சம்ஹாரம் பண்றார். அப்பொழுது அவருடைய லட்சுமியோட பெயர் ஜயா என்ற பெயரில் இந்த 3 ரூபங்களிலே, 3 மகாலட்சுமியோட 3 பெயர்களிலே சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் 3ஐயும் பகவான் செய்கிறார். இதுல வாசுதேவர் ரூபம் என்னன்னு கேட்டேன்னா, வாசுதேவர் முக்தி கலை செய்யோட வேலை வாசுதேவர். அது இதுல சொல்லலை, ஆனா அதுல வேற இடத்துல சொல்லியிருக்காங்க. வாசுதேவர் முக்தி கலை செய்யறதுக்கு வாசுதேவ ரூபத்திலே பகவான்
ஜீவன்களை முக்தி கலைச்சுள்ளார். ஆனா இந்த 4 ரூபமே சாட்சாத் நாராயணன் ரூபந்தான். இப்ப நார்மலா நம்ம என்ன சொல்றோம், பிரம்மா விஷ்ணு சிவன், படைத்தல் காத்தல் அழித்தல். அதாவது பிரம்மா படைக்கிறது, விஷ்ணு காப்பாற்றுவது, அதை சம்ஹாரம் பண்றது ருத்ரதேவர், அது சிவன் சொல்லி நம்ம நார்மலா சொல்லுவோம். ஆனா மத்வ சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்கன்னா, படைத்தல் காத்தல் அழித்தல் முக்தி கொடுத்தல் எல்லாமே சாட்சாத் நாராயணன் தான் ஒரு ரூபத்திற்கான்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. தஸ்ஸ யோகிய பகத்ரு விசேஷ தர்ஷன போகாபியாம் வினிஷ்டா அனிஷ சஞ்சித பிராரப்த லட்சண அசேஷ கர்மனாம். அதாவது இந்த முக்திக்கு போற ஜீவர்கள் எல்லாம் அவர்களுக்கு யோகியத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கெல்லாம் அந்த நிலையை கொடுத்து, பல்வேறு நிலைகளை கொடுத்து அந்த யோகிக்கு தகுந்த மாதிரி அவளை இதுக்கு முக்திக்கு அழைத்து செல்கிறார்கள். ஸ்வஸ்ஸ யோகிதானுசாரண சம்பூர்ண சாதனானாம் பூர்வகல்பே பிரம்மணாச விஜானி ஸ்நானி தக்கலிங்கானாம் ததா வினிஷ்டா அவசேஷ பிராரப்த கர்மனாம். அவர்களுடைய பிராரப்த கர்மாவெல்லாம் அனுபவிச்சு தீக்கணும். இந்த ஜீவன் முக்திக்கு போகணும்னா நம்ம உடல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஸ்தூல தேகம், அப்போ அது இல்லாம அனிருத்த தேகம், லிங்க தேகம்னு 3 விதமாக சொல்கிறார்கள். இந்த லிங்க தேகம்ங்கிறது ரொம்ப ஹார்டான சமாச்சாரம். அனிருத்த தேகம்ங்கிறது நம்ம சூஷ்ம சரீரம், எனர்ஜி பாடின்னு சொல்லுவாங்க. இந்த சூஷ்ம தேகத்திலிருந்து அடுத்தாப்புல இருக்கிறது லிங்க தேகம். இந்த லிங்க தேகம் தான் அந்த ஜீவனை கெட்டியாப்படுத்து. இந்த லிங்க தேகம் இருக்கிற வரையிலும் நமக்கு பிரகிருதி பந்தம், அதாவது நம்முடைய பந்தம், குரோதம், சந்தோஷம், பாசம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோபம், இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் ஒட்டிக்கொண்டே இருக்கும். இதை நம்ம விடணும்னா முதல்ல நிறைய சாதனைகள் பண்ணி, முதல்ல பிராரத கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, 3 கர்மாக்களுக்கு முன்னாலே சொல்லிக்கணும். இந்த கர்மாக்களுடைய காரணத்தினாலே நமக்கு இந்த பிரகிருதி பந்தம், அதாவது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பந்தம், பாசம் இதெல்லாம் ஏற்படுது. அதெல்லாம் ஒவ்வொன்னா நம்ம சாதனையின் மூலமாக நம்ம எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணும். முதல்ல பிராரத கர்மாவை தீக்கணும், சஞ்சித கர்மா போகணும், அப்புறம் ஆகாமிய கர்மா வராம சேராம பார்த்துக்கணும். இதெல்லாம் ஜீவன் செய்து 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 சாதனை பண்ணி ஒவ்வொன்னாக கடைசியில் எந்த இடத்துல சேருவாங்க, ஊழிக்காலம் வர்ற வரையிலும் அவங்க ஒரு நல்ல ஒரு சாதனை பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா பிறவி இல்லாமல் ஒரு இதுல பித்ருலோகத்திலே அவர்கள் எல்லா ஜீவர்களும் அங்கேயே இருப்பார்கள். சாதனையை பண்ணி கொண்டு போறார். அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு இருக்காது. எப்போ இந்த பிரகிருதி பந்தம் கம்ப்ளீட்டா போகணும். எல்லா சாதனைகள் பண்ணி நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் அதே சொல்லம் எல்லாத்தையும் தியாகமான பான்மையோடு இது நான் இல்லைங்கிற அந்த பாசம் பந்தத்தை எல்லாம் விட்டு ஒழிச்சு வருகும் ஜீவனுக்கு முக்தி யோகிதாம்சர்களாக அவர்களை பித்ருலோகத்தவர்கள் காத்திருக்க வேண்டும். இந்த ஊழிக்காலம் வரும் டைம்ல தான் நம்ம பிரஜா நதியில இறங்கணும். பிரஜா நதிங்கிறது மகாலட்சுமியே பிரஜா நதி ரூபத்துல வைகுண்டத்தில் பக்கத்திலே இருக்கிறார். அந்த பிரஜா நதியில நம்ம இறங்கும் போது பிரம்மதேவர் சத்ருங்க பிரம்மா நமக்கு உபகாரம் பண்ணுவார். அந்த இதுல இந்த பிரஜா நதி தாண்டுவதற்கு நீங்க பிரஜா நதியில இறங்க உடனே அந்த லிங்க தேகம் அப்படியே டோட்டலா உடஞ்சி தூளா போயிடும். இப்ப ஜீவன் பூர்ணமான பரிபூர்ணமான இதோட நம்மோட பியூர் இதுல பகவானுடைய வாசல்ல நிக்கிறார். அந்த வாசல் என்ன வைகுண்டத்துல வாசல்ல நின்னா கூட அந்த உடனே சுவாமி தரிசனம் பண்றார். அங்க பெரிய கர்டன் இருக்கும், அந்த திரை இருக்கும். அந்த திரையை நம்ம மறுபடியும் தாண்டி போகணும். அந்த திரை எப்பொழுது விலகும்? பகவானாக மனசு வச்சு அந்த திரையை நீக்கினால் நமக்கு தரிசனம் கிடைக்கும். முக்திங்கிறது அங்கேதான் வருது. அங்கே போனோம்னா திரை விலகணும்னே ஸ்வேத தீபம், அனந்தாசனம், வைகுண்டம் என்று 3 நிலைகளிலே அங்கே இருக்கின்றன. முதல்ல சேத தீபல நாராயண ரூபத்தை நாம் பார்த்து ஆனந்தமா தரிசிக்கலாம். அதான் முக்திங்கிறதுல 4 ஸ்டேஜ் சொல்றாங்க. சாலோபியம், சாமீபியம், சாருஜ்யம், சாயுஜ்யம் என்று 4 நிலைகள் இருக்கின்றன. சாலோபியம் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துல இருந்தே பகவானை நம்ம பார்த்து தரிசனம் பண்ணி ஆனந்தப்பட்டு இருக்கிறது, பக்கத்துல போக முடியாது. அதுக்கப்புறம் அங்கேயே நம்ம நிறைய பகவானோட சாதனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி பகவானோட அனுகிரகம்னா சாமீபியம், இறைவனுக்கு அருகிலே நின்று அவரை தரிசனம் பண்ணி சந்தோஷமா இருந்து கொண்டே இருக்கலாம். ஏன்னா அங்க போயிட்டு அவங்களுக்கு பசி இல்லை, துக்கம் இல்லை, தாகம் இல்லை, தூக்கம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. சதா சர்வகாலம் இறைவனோட தியானத்தோட இறைவனோட தரிசனம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சாலோபியம், சாமீபியம், இறைவனுக்கு அருகிலே போகிறது. அப்புறம் சாருபியம், அவருடைய ரூபம் எடுத்து நீங்கள் மற்றவர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அடுத்த ஸ்டேஜ் கொடுக்குறோம். அதையும் தாண்டி அதுலயும் சாதனை பண்ணி எந்த பற்று இல்லாமல் நம்ம இருந்துட்டே வந்தால் சாயுஜம், இறைவனோட 2 கலக்கக்கூடியதான சூழ்நிலை. ஆனா 2 கலக்குங்கிறது மத்வ சித்தாந்தத்தில் ஒப்புக்கொள்றது இல்லை. இறைவனோட போயிடுவாங்க, ஆனா எப்பவும் ஜீவன் தனியாக தான் இருக்க முடியும், இறைவனோட கலக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அத்வைத்துல இறைவனோட சேர்ந்துடான்னு சொல்றாங்க. அந்த பிரச்சனை நமக்கு வேண்டாம்.
இந்த மாதிரி 4 நிலைகள் இருக்கின்றன. இந்த 4 நிலைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நம்ம இந்த கூலி காலம் எத்தனை காலம் கழிச்சு நமக்கு இதெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு. அதாவது இத்தனை 20 சதுர்யுகம், எத்தனை யுகங்கள், அத்தனை யுகங்களுக்கு ஒவ்வொரு யுகங்களுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான எத்தனை வருஷங்கள், இந்த மாதிரி திரேதாயுகம், அப்புறம் துவாபரயுகம், கிருத்தயுகம், இப்படி நிறைய வருஷங்கள் அதெல்லாம் கணக்கு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கால சக்கரம்னு நமக்கு இருக்குது இல்லையா, ஒவ்வொரு சுத்த சிருஷ்டிங்கிறது வந்து நம்ம முன்னா சொன்னோம் இல்லையா, அந்த சுத்த சிருஷ்டிக்கு வந்து முன்னால மகா பிரளயம் வரும். சுத்த சிருஷ்டிங்கிறது நம்ம சொன்னோம் இல்லையா, அனிருத்த, பிரத்யும்ன, சங்கிருஷ்ண, வாசுதேவான்னு சொல்லி இந்த 4 ரூபங்களுக்கும் முன்னாலே மகா பிரளயம்னு ஒரு பிரளயம் இருக்கிறது. மகா பிரளயம் எப்போ வரும் அப்படின்னா 4 சதுர்யுகங்களுக்கு அப்புறம் ஒரு பிரளயம் வரும். 28 சதுர்யுகம் முடிஞ்சோன்னா மகா பிரளயம் வரும்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு யுகத்துல வந்து 4 யுகங்கள் இருக்கு. என்ன ஒரு யுகத்துல கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் சொல்லிட்டு கிருத்தயுகம் மனுஷ ரூபத்துல மனுஷ கணக்குல நம்ம மனுஷங்களுக்கு கணக்கு வருஷ கணக்கு பாத்தீங்கன்னா கிருத்தயுகத்துல 17,28,000 வருஷங்கள் கிருத்தயுகம். திரேதாயுகம் 12,96,000 வருஷங்கள். துவாபர யுகம் 8,64,000 வருஷங்கள். கலியுகம் 4,32,000 வருஷங்கள். ஆக ஒரு யுகத்துக்கு 43,20,000 வருஷங்கள் மனுஷ யுகம் ஆகும். அப்போ ஒரு யுகம். இந்த மாதிரி 4 யுகங்கள் சேர்ந்தால் ஒரு சதுர்யுகம். அப்போ ஒரு அந்த 4 யுகங்கள் சேர்ந்தால் சதுர்யுகம். அப்புறம் 71 சதுர்யுகங்கள் சேர்ந்தால் ஒரு மன்வந்தரம், 14 மன்வந்தரம் சேர்ந்தால் ஒரு கல்பம். இப்போ ஒரு கல்பம்னா பிரம்மாவுக்கு ஒரு நாள், ஒரு டே. 2 கல்பம் சேர்ந்தால் ஒரு நைட் ஒரு பகல். அந்த மாதிரி 365 வருஷங்கள் நாட்கள் சேர்ந்தால் தான் பிரம்மாவுடைய அவனுடைய இது முடியுது, பதவி முடிஞ்சு அடுத்த பதவிக்கு போவார். எத்தனை வருஷம் நம்ம கணக்கே போட முடியாது. அந்த அளவுக்கு அது பெரிய யுகமா இருக்குது அந்த நேரத்தில். அப்படி நம்ம அந்த மாதிரி அந்த யுகங்கள் முடியும். இப்போ நம்ம எந்த இதில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம சங்கல்பம் சொல்றோம் இல்லையா, ममो समस्त ऋषि द्वारा श्री अर्जुनादित्य श्वेतवराह कल्पे वैवस्वतमन्वन्तरे वैवस्वतमन्वन्तरम अष्टाविகம் சததமே 28வது சதுர்யுகத்தில் இருக்கும். அந்த 28வது நம்ம கலியுகத்துல முதல் பகுதி பிரதமே பார்த்தோம்னா 5100 வருஷங்கள் 5150 வருஷங்கள் ஆயிருக்கு. இப்போ நம்ம கலியுகம் ஆரம்பிச்சு இன்னும் எவ்வளவு இருக்கு, 4,32,000 வருஷத்துல நம்ம முதல் பகுதி பிரதமே பார்த்தேன்னா 5000 சில வருஷங்கள் நம்ம இப்ப ஆயிருக்கு. ஸோ நம்ம சங்கல்பம் பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம சொல்லித்தான் சொல்றோம். இவ்வளவு இருக்குது இந்த யுகங்கள்லாம் முடியறதுக்கு. இதெல்லாம் நம்முடைய கணக்குக்கு எட்டாத ஒரு சமாச்சாரமா இருக்கு. அப்படி இந்த மகா பிரளயம் முடியும் போது வரும்போது என்ன ஆகுது, இறைவன் வந்து எல்லாமே அழிஞ்சு போகும். ஒவ்வொரு சதுர்யுகத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன பிரளயங்கள் வரும். அந்த பிரளயங்கள் வரும்போது உலகம் கம்ப்ளீட் அழியாது, மெஜாரிட்டி ஆஃப் டிவாஸ்டேஷன் நடக்கும். அதுக்கு ஒரு மறுபடியும் அதை மீதி இருக்கிறதெல்லாம் நடக்கும். இப்படியே 28 சதுர்யுகம் முடிஞ்ச வரைக்கும் மகா பிரளயம் வரும்போது எல்லாம் உலகத்துல ஒண்ணுமே இருக்காது. மகாலட்சுமி மாத்திரம் நம்ம சாதாரண நம்ம நினைக்கிறோம் தண்ணியில், அது மகாலட்சுமி அந்த வாட்டர் வந்து டிஃபரெண்டா இருக்கும். அது என்ன நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியாது. மகாலட்சுமி ஒரு மிகப்பெரிய நீர்மாற உலகம் போல இருந்திருப்பாள். அதுல வந்து அதே மகாலட்சுமி வந்து ஆளிலை ரூபத்திலே இருப்பாள். அந்த ஆளிலை மேலே பகவான் கிருஷ்ணன் குழந்தை ரூபத்திலே கட்டைவரில் வாயில் வைத்துக் கொண்டிருப்பார். அப்பொழுது என்ன ஆகும், அந்த டைம்ல தான் பிரஜா நதியிலிருந்து வரக்கூடிய தாண்டி வந்த ஜீவர்கள் எல்லாம் இறைவனுடைய ஜீவன் முக்திக்கு யோகிதம் சொல்லவர்கள், முக்தி யோகிதம் சொல்லலாம் இறைவனுடைய வயிற்று பகுதியிலும், அடுத்த நிலையில் அதையோட தாழ்நிலை இருக்கிறவர்கள் அவருடைய தொப்புள் பகுதியிலும், அதையோட தாழ்நிலை அதுக்கு கீழேயும் இருப்பார்கள் என்று சொல்றார்கள். அந்த மாதிரி தொப்புள் பகுதி கீழே இருக்கவங்களாம் மீண்டும் பிறந்து வந்து பூமியை மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிக்கணும். இந்த சிருஷ்டி எப்ப ஆரம்பிக்கும், இத்தனை கல்ப வருஷம் நம்ம சொல்றோம், எத்தனை 43 லட்சம் வருஷத்தை இன்ட்டு போட்டுட்டு கணக்கு போடுவாங்க. நம்ம கணக்கே போட முடியாது. எந்த அளவுக்கு நம்ம உலகம் சிருஷ்டிக்கு அப்புறம் இருக்குதோ அதே அளவுக்கு வந்து அந்த பிரளய காலமும் அதே மாதிரி இருக்கும். பகவான் காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். எத்தனையோ யுகங்கள் எல்லாம் போயிடும்.
அதுக்கப்புறம் மறுபடியும் பகவான் யோஜனை பண்ணுவார். சரி சிருஷ்டி பண்ணுவோம் நினைக்கும் போது என்னாகும், அவருடைய தொப்புள் கொடியிலிருந்து தாமரை உற்பத்தியாகும், தாமரையிலே பிரம்மா இருப்பார். அப்ப பிரம்மாவுக்கு சிருஷ்டியோட ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து மறுபடியும் சிருஷ்டி பண்ண சொல்லும் போது இந்த ஜீவர்கள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று மறுபடியும் ஒவ்வொரு ஜீவர்களா வருவார்கள் என்று சொல்லி இது ஒரு பெரிய சைக்கிள் நடந்துகிட்டே இருக்குது. எத்தனை யுகங்களா நடக்குது, எத்தனை சத்துருகம் முடிஞ்சு, இப்ப 28,000 இப்ப நம்ம சொன்னோம், இதுக்கு முன்னால் எத்தனை சத்துருகம் முடிஞ்சுக்கோ நமக்கு தெரியாது. இந்த ஊழி காலம் முடிஞ்சுன்னா மறுபடியும் ரீஸ்டார்ட் ஒன்ஸ் அகைன், இது சேம் அவதாரங்களா நடக்கும். இந்த மாதிரி இருக்குது. அடுத்த இதுல ஜீவர்கள் முக்திக்கு செல்றதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அடுத்த பகுதியில பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு, அதனால இதை நிறைவு செய்யறோம். குருராஜா.